ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கதைக்கான தலைப்பு விரிசல் பானை. ஒரு கிராமத்தில் ஒருத்தர் 2 பானைகள் வச்சுருந்தார். அந்த 2 பானைகளில் 2 பானைகளையுமே கொண்டுட்டு முந்தி காலத்துலலாம் நம்ம தண்ணி, இப்போல்லாம் நம்ம தண்ணி அடித்து எடுக்கிறோம். அந்த மாதிரி முந்திலாம் பானையை கொண்டுட்டு போய் ஆற்றுல எடுத்துகிட்டு குளத்துல கிணத்துல அந்த மாதிரி தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி அவர் 2 பானை வச்சு அதில் தண்ணி எடுத்து தினம் வருவார். அதில் ஒரு பானையில் மட்டும் என்ன இருக்குன்னா விரிசல் இருந்துச்சு. இன்னொரு பானை நல்லா இருந்துச்சு. ஒரு பானையில் விரிசல் இருக்குது. அந்த பானை நினைக்குமா அடிக்கடி நம்ம பானையில் விரிசல் இருக்கே அப்படின்னு சொல்லி அதை எண்ணி என்ன செஞ்சிச்சுன்னா அடிக்கடி வருந்தியது. பானையில் அந்த கிராமத்தான் தண்ணி எடுத்துகிட்டு வர்றப்ப அந்த பானையிலேருந்து தண்ணீர் வடிஞ்சு கம்மியாயிரும். அதை நினச்சி அந்த பானை நம்ம விரிசல் விட்டுருக்கோமே, நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படும். அது வழியெல்லாம் அந்த தண்ணி பானையை கொண்டுட்டு வரும்போது அந்த வழி எல்லாமே என்ன ஆகும், தண்ணி வடிஞ்சுக்கிட்டே வந்திருக்கும். அந்த பானை எண்ணி அடிக்கடி வருந்திச்சு. ரொம்ப சோகத்தில் இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, அது ரொம்ப சோகமாக இருக்கும்போது அப்படியே கொஞ்ச நாள் கழிஞ்சிச்சு. டெய்லியும் அதே மாதிரி அவன் தண்ணி எடுத்துகிட்டு வருவான். அந்த வழி எல்லாமே என்னாகும், தண்ணி சிந்தி கொண்டுட்டு போவான். அந்த இன்னொரு பானை முழுசாக இருக்கும், அதில் தண்ணி நல்லா இருக்கும். இன்னொரு பானை விரிசல் விட்டுருக்கும், அந்த தண்ணி சிந்தி போகும். அந்த கொண்டுட்டு போன அந்த வழியெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறப்போ பூக்கள் பூத்து அழகாக குலுங்குச்சு. அந்த காட்சி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போது தான் அந்த பானைக்கு தெரிஞ்சிச்சு, விரிசல் வழியில் அந்த சிந்தின தண்ணி மூலமாக தான் என்ன ஆச்சு, அந்த வழியெல்லாம் அழகான பூக்கள் மலர்ச்சு. அப்போ அதுக்கு காரணம் யார்? அந்த பானை தான். அந்த விரிசல் விட்ட அந்த பானை தான். நம்ம விரிசலால் தான் என்ன ஆச்சு, அந்த சாலை ஓரம் உள்ள பூக்களுக்கெல்லாம் தண்ணீர் கிடச்சிச்சு, பூக்கள் நல்லா பூத்து குலுங்குச்சு. அது நம்மளோட குறை கிடையாது, நம்மளோட குறையிலையும் ஒரு நிறை இருக்குது. நம்ம குறையினால தான் அந்த பூக்கள் பலன் பெற்றுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த பானை எண்ணிச்சு. இதுதான் நான் இன்னைக்கு சொன்ன கதையோட கருத்து. நம் குறையே நமது பலம். நம்ம கிட்ட என்ன குறை இருக்கோ அதுதான் நம்மளோட பலமே. நம்ம கிட்ட அதை குறையா எண்ணாம நல்லா நம்மளால எதையும் முடியும் அப்படின்ற ஒரு பலமா எண்ணுங்க. அதுவே நம்மளை வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.